பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பரலோகத்திலே ஜீவ புஸ்தகம், த புக் ஆஃப் லைஃப் என்று சொல்லுவார்கள். ஜீவ புஸ்தகத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அந்த ஜீவ புஸ்தகம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். இந்த உலகத்தில் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்றும் கர்த்தர் என்றும் இரட்சகர் என்றும் மெய்யான தேவகுமாரன் என்றும் அவர் கடைசி நாளிலே வருவார், என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த புஸ்தகத்திலே இடம்பெறலாம். அவருடைய பெயர்கள் அந்த புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்படும். பரிசுத்த ஆவியினால் அன்றி ஒருவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்ல மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூப்பர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகிறார். அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியினால் முற்றுரை போடப்படுகிறார். பிதாவினுடைய திட்டம் அதுதான். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படலை. அவரை விசுவாசிக்காம பரலோகத்துக்கு வர முடியாது என்று சொல்லி நியமித்து விட்டார். யூதர்கள் ஆனாலும் சரி, வேறு மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் பக்தியோடு இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவகுமாரன், எனக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டால் ஒழிய பாவங்கள் மன்னிக்கப்படாது, இதை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை வழியாக கொண்டவர்கள், சத்தியமாக கொண்டவர்கள், ஜீவனாக கொண்டவர்கள், அவர்களைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதி வைக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயரும் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுங்கள். இல்லை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். நான் சத்தியத்தை யதார்த்தமாய் சொல்லுகிறேன். இதை கேட்டு அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நீங்கள் தான தர்மங்கள் செய்தாலும், எவ்வளவு நன்னடக்கை உள்ளவர்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் உங்களுடைய சரீரத்தையே கடவுளுக்காக கீறி கொண்டு நடந்தாலும், இரத்தத்தை சிந்தினாலும், எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி செய்தாலும் உங்களாலே பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியலன்னா நரகத்துக்கு தான் போகணும். அப்போ அதிலிருந்து விடுதலையாகத்தான் இயேசு கிறிஸ்து வழியை சொல்லியிருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் என் பிதாவின் இடத்திற்கு வரமாட்டான், என் பிதா இருக்கிற பரலோகத்துக்கு வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். என்னை வழியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் வழியாகத்தான், என்னை விசுவாசித்து என் நாமத்தை அறிக்கையிட்டு என் பிதாவை தேடினால்தான் நீங்கள் பரலோகத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டார். என் சத்தியம், என்னுடைய வேதம், நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கடைப்பிடித்து நடந்தால்தான் நீங்கள் பரலோகத்திற்கு வர முடியும் என்று சொல்லி இயேசு சொல்லி இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சத்தியம் கொடுக்கப்பட்டது. சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு அருளப்பட்டது. எனவே அவர்தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய வார்த்தை. இதை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அந்த புக் ஆஃப் லைஃப்பில் இடம்பெறலாம். அவர்தான் ஜீவன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரை, பிதாவின் ஆவியானவரை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ
மீட்கப்படும் நாளுக்கான முத்திரையின் ஆவியை எத்தனை பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பரலோகத்திற்கு வர முடியும். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாய் இருக்கும், என்னுடைய சுமை லகுவாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவகுமாரன், என் பாவங்களுக்காக இரத்தம் சிந்தின தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை விசுவாசித்தால் போதும். எளிதான காரியம்தானே? அப்பொழுது உங்களுடைய பெயரை ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை அறிந்து அவரை ஜீவனாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஜீவ புஸ்தகத்திலே இடம்பெறலாம். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் செத்து பிழைச்சா கூட அவனுடைய அந்த அற்புதத்துக்காக பரலோகத்தில் சந்தோஷம் மிகுதியாய் உண்டாயிட்டு என்று சொல்லப்படலை. பிறவிலேயே குருடனாய் இருந்தவன் விடுதலை பெறுவது நல்லது தான், செத்தவர்கள் எழும்புவது நல்லது தான், சந்தோஷமான காரியம்தான். ஆனாலும் அதைவிடவும் மேலான ஒரு சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கிற பிதா சந்தோஷப்படுகிற காரியம் ஒரு பாவியின் மனம் திரும்புதல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். உலகத்தின் பாவ சிற்றின்பங்களில் இருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொண்டு அவரை விசுவாசிக்க தொடங்குங்கள். உங்கள் பாவங்கள் செவேரென்று இருந்தாலும் அது உறைந்த மழையை போல ஐஸ் கட்டி மாதிரி வெண்மையாக மாறிப்போகும். உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களை பரிசுத்தப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் பரிசுத்தம் அடைய தொடங்குவீர்கள். செவிகளை அடைத்து கொண்டால் நீங்கள் பரிசுத்தம் ஆக முடியாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆகாரத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக முடியலையா? குடிப்பழக்கத்திலிருந்து, உபச்சாரத்திலிருந்து, வேஷித்தனத்திலிருந்து, பொய் பேசுகிறதிலிருந்து, துரோகம் பண்ணுறதிலிருந்து, இப்படி பலவிதமான பாவங்கள் உண்டு. சண்டையிடுகிறது, கொள்ளையடிக்கிறது, மற்றவர் பொருளை எடுத்துக்கொள்வது, வீம்பு பண்ணுவது, அகங்காரத்தோடு நடப்பது, பெருமையோடு இருப்பது, இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு வெளியில் வர மனமில்லாமல் இருக்கிறீர்களா? உங்களால் விடுதலை பெற முடியலையா? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு அகன்று போகும். இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட உங்களை ஒப்புக்கொடுங்க. அப்பொழுது உங்கள் சிந்தை மாறும். என்னுடைய வாழ்க்கையிலையும் பாவத்தில் புரண்டு கிடந்தேன். இயேசு கிறிஸ்து என்னை பெயர் சொல்லி அழைத்து உபத்திரவத்தின் மத்தியில் என்னை தூக்கி எடுத்தார். அபிஷேகத்தால் நிரப்பினார். என்னோடு பேச ஆரம்பித்தார். என் ஜென்ம சுபாவம் அப்பொழுது கூட மாறலை. என் கோபம், என் எரிச்சல் என்னை விட்டு விலகலை. என்னுடைய பழைய குணங்கள் மாறலை. ஆனாலும் இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டேனோ அன்றைக்கு என்னுடைய குணம் மாறியது. இயேசு கிறிஸ்து என்னை மாற்றினார். என்னுடைய குணத்தை மாற்றி அநேகருக்கு நன்மை செய்ய வைத்தார். அநேகருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மாற்றினார். அநேக அசுத்த ஆவிகளை துரத்தி ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஊழியத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டுமா? நீங்களும் ஊழியம் செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டுமா? மோசே மாதிரி நீங்கள் அதிசயங்களை, அற்புதங்களை செய்து அநேகரை விசுவாசிக்க செய்யணுமா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நம்புங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். பாவத்தை, உலகத்தில் உள்ள எல்லா சிற்றின்பங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது, ஜெயம் கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் வெண் வஸ்திரம் தருவார்.
வெண்வஸ்திரம் பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை இயேசு தருவார். நீங்கள் பரிசுத்தம் அடைய முடியும். இந்த பாவத்தில் இருந்து ஜெயம் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவருடைய இரத்தமின் பாவங்களை கழுவும் என்று சொல்லி நீங்கள் நம்பணும். இதை நீங்கள் செய்தால் ஆண்டவர் உங்களை ஜெயம் கொள்ள வைப்பார். உலகத்தை மேற்கொள்ள வைப்பார். பிசாசை ஜெயிக்க வைப்பார். உங்களை பாவத்திற்குள் வழிநடத்தின உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசு உங்களை மேற்கொள்ளவே மாட்டான். உங்களை பார்த்தாலே அவன் ஓட்டம் பிடிப்பான். இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் உச்சரிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் அநேக கிரியைகளை அவருடைய நாம மகிமைக்கென்று நடப்பிக்க உங்களை கண்டாலே அவன் ஓட்டம் பிடிப்பான். அவனுடைய தூதர்களும் ஓட்டம் பிடிப்பார்கள். உங்களை அவன் நெருங்கவே முடியாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும். உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவையற்ற செலவினங்கள் வராது. பிசாசு வாழ்க்கையில் கிரியை செஞ்சால் தான் நோயும் வரும், எல்லா இழப்புகளும் வரும், தரித்திரம் வரும், போராட்டம் வரும், மன சஞ்சலம் வரும், தவிப்பு வரும், மரணம் கூட வரலாம். தற்கொலை செய்து இன்னைக்கு அநேகர் மறிக்கிறதுக்கு காரணம் பிசாசானவன். நீ ஏன் வாழணும்? நீ யாருக்காக வாழணும்? நீ ஒருத்தருக்கும் பிரயோஜனமற்ற, உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி அவர்களை தவிக்க விட்டு இருதயத்திலே சமாதானத்தை எடுத்து போட்டு அவர்களை கொல்ல அழிக்க அவன் தீவிரிக்கிறான். அவன் பிசாசு. அவனுக்கு நாம் இடம் கொடாமல் இருந்தால் நித்தியமான வாழ்க்கை நமக்கு உண்டு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, அவனுடைய பெயர் தான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவனை என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிதாவிற்கு முன்பாக, அவருடைய தூதர்களுக்கு முன்பாக பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து அப்படி ஜெயம் கொண்டவர்களை, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை அறிக்கையிடுவாராம். நியாய தீர்ப்புக்கு பின்பாக நடக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நியாயம் தீர்க்க சீக்கிரமாய் வருகிறார். உலகமெங்கிலும் பூமி அதிர்ச்சி, தினந்தோறும் பல நாடுகளை அசைத்து கொண்டிருக்கிற கடைசி காலம். மத்திய 24 சொல்லப்பட்டிருக்கு, மார்க் 13 சொல்லப்பட்டிருக்குது. கடைசி காலத்தில் என்னென்னலாம் சம்பவிக்குமோ அத்தனை சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நோவா காலத்தை பார்க்கிறோம். பெரு வெள்ளங்கள் அநேக வீடுகளை முழுகடிக்கிற அளவிற்கு நோவா காலத்தில் வந்ததை போலவே வருகிறது. கொள்ளை நோய்கள் பல இடங்களிலே அநேகரை வாரிக்கொண்டு போகிறது. காட்டுத்தீ பரவி பல தேசங்களை இன்றைக்கு அவித்து போட்டு கொண்டிருக்கிறது. அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை கடைசி நாட்களிலே காட்டுவேன் என்று சொல்லி யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம், இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். கிட்டத்தட்ட சோசியல் மீடியா மூலமாக உலகம் முழுக்க அறிவிக்கப்பட்டு முடிகிற காலம். புறஜாதியார் மத்தியில், ஆதிவாசி மக்கள், வசதி இல்லாத ஜனங்கள் மத்தியில் இன்றைக்கு மிஷினரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார். அவர்களும் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய வருகையின் நாட்கள் வெகு சமீபம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என கருமையானவர்களே, உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் பரலோகத்திற்கு வரலாம் என்று வேதம் சொல்லுகிறது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய எதிர்ப்பை தாங்க முடியாமல் அவர் கதறுகிறார். அப்பொழுது தேவன் சினம் கொண்டு அவர்களை பார்த்து, இவர்களை இப்பொழுது நான் அழித்து போடட்டும் என்று சொன்ன பொழுது மோசே தேவனுக்கு முன்பாக திறப்பில் என்று கதறினார். என்ன சொன்னார்? ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றார். மோசேயினுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்தது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியன் அல்லவா. ஜனங்களை அழித்து போடுவீரானால் என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அவன் உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தான்.
ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய பாவங்களின் நிமித்தமாய், மீறுதல் நிமித்தமாய் ஏற்பட்ட தேவ கோபத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார், அழிக்காமல் விட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜீவ புஸ்தகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலேயும் பல இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சொல்லியிருக்கின்ற இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32, 33லையும் நாம் அதை பார்க்கிறோம். 33வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்தில் இருந்து கிறுக்கி போடுவேன் என்று சொன்னார். இப்போ பாவம் செய்கிறவர்களுடைய பெயர்கள் தான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படுகிறது. சபையிலே துணிகரமாய் நின்று பாவம் செய்வது, ஆண்டவருடைய ஆலயத்தில் அநேகரை இடர பண்ணுவது, சண்டையிடுவது, இதெல்லாம் பெரிய பாவம். ஆலயத்தினுடைய பணத்தை கொள்ளையடிப்பது மிகப்பெரிய பாவம். ஊழியர்களுக்கு எதிர்த்து நின்று அவர்களை கலங்க பண்ணுவது மிகப்பெரிய பாவம். மோசேக்கு விரோதமாக எழும்பி நின்ற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழித்து போடுவேன் என்று சொன்னார். அதை ஒரு பாவமாக எண்ணினார். இன்னைக்கு ஊழியர்களை எதிர்ப்பது என்பது அநேகருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தங்களை வழிநடத்துகிற தேவனுடைய ஊழியர்களை எதிர்த்து நின்று சண்டையிட்டு அடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்தால் இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பிலே பார்த்து கொள்வார். அவர்களை தண்டிப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறார். அவனை நியாயம் தீர்ப்பது இயேசு கிறிஸ்துடைய காரியம். நாம் ஒருவரையும் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நாமும் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவதில்லை என்று சத்தியம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. என கருமையானவர்களை, சிறு பிள்ளைகளைப் போல் அந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடப்படும். சிறு பிள்ளைகளைப் போல ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். இந்த பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி வேதபாரகரையும் பரிசேயரையும் பார்த்து, கூடியிருந்த யூதரையும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள். கள்ளம் கபடற்ற இருதயம் உங்களுக்கு வர வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ள வேண்டும். அவர்தான் உங்களை விடுதலையாக்குவார். சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வேறு யாருமே உங்களை விடுதலையாக்க முடியாது. என்ன ஒரு பண விரயம் செய்து நீங்கள் எத்தனை ஒரு கிரியைகளை நடப்பித்தாலும் உங்களை விடுவிக்க ஒருத்தராலும் முடியாது. உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களை காப்பாற்றி ரட்சிக்கிறவர். அவரால் அன்றி உங்களுக்கு வழியே கிடையாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சத்தியம் போதிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக யோவான் என்கின்ற அப்போஸ்தலன் மூலமாக, கர்த்தருடைய சீஷன் மூலமாக இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டது. பிலடெல்பியா என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலே காணப்பட்ட சபைக்கு தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கும் அதை சொல்லுகிறார். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்து உங்களை பார்க்க தொடங்கிவிட்டால் போதும், உங்களை நினைக்க தொடங்கிவிட்டால் போதும்,
உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட தொடங்கினால் போதும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு வல்லமை வரங்கள் கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோகத்தின் ஆசீர்வாதம் உங்களை, உங்கள் பிள்ளைகளை நிரப்பும். உங்களுக்கு முன்பாக ஒரு வாசலும் அடைக்கப்படுவதில்லை, திறந்த வாசல் தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் அவரை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்டா நமக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து தருவார். திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுதா? இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, அதோடு கூட சேர்த்து சரீர நன்மைகளையும் நாம் பெறாதிருப்பது எப்படி என்று சொல்லி பவுல் மூலமாய் வாசிக்கிற காரியத்தின்படி அவர் சரீர நன்மைகளை நமக்கு தருவார், உலகத்தின் ஆசீர்வாதங்களை தருவார். ஒரு சகோதரி திருமணம் முடித்த பெண்பாக கணவன் வீட்டாருடைய தொல்லை தாங்க முடியாமல், கொடுமை தாங்க முடியாமல், அண்ணா எனக்கு ஒரு வேலை கிடைச்சா எனக்கு ஒரு மரியாதை இருக்கும், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலையை கேட்டு வந்தாங்க. இயேசு சொன்னார் ஆராதனை வேளையில், இன்னும் 6 மாதங்களுக்குள்ளாக உனக்கு அரசு உத்தியோகம் கொடுப்பேன் என்று சொன்னார். அப்ளிகேஷனே போடலை. அதுக்கப்புறம் கால்ஃபார் பண்ண அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ணி போட்டு அவங்களுக்கு 6 மாதத்திற்குள்ளாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுது. இன்றைக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மரியாதையோடு கூட ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் வியாதியில் கிடக்கலாம், ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில் கிடக்கலாம், கண் பார்க்க முடியாத நிலைமையில் காது மட்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும், மரணத்தின் பிடியிலே சிக்கி மரண தருவாயில் கிடந்தாலும், உங்களுடைய வியாதி உங்களை கொன்று கொண்டிருந்தாலும், தீராத வியாதி என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும், கேன்சர் வியாதியாகவே இருந்தாலும், உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் வசனத்தை மறுதலியாமல் இயேசுவை நோக்கி பாருங்கள், வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பார். பரலோகம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீடித்த ஆயுளை பெற்றுக்கொள்வீர்கள். வேதத்தில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜா கர்த்தருக்காக அநேக நல்ல கிரியைகள் நடப்பித்தவர். அவருடைய வாழ்க்கையிலே கேன்சர் நோய் வந்துவிட்டது. தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லி அவன் சுவர்புறமாக திரும்பி தேவனை நோக்கி அழுது செபித்தான். ஆண்டவரே, நான் உமக்காய் செய்த கிரியைகளை நினைவு கூர்ந்து என் ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அவனுடைய ஆயுசு நாட்களோட 15 வருடங்களை ஆண்டவராகிய தேவன் கூட்டினார். என்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய வசனத்தை கை கொண்ட அந்த கிரியைகளை அவர் பார்க்கிறார். அப்படி உங்களுடைய கிரியைகளை நினைத்து பார்க்கிற தேவன் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறார். பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வரும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இத்தனை வருடங்களாய் தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் வந்து சேரும். உங்களுக்கு உரியவைகளை யாராவது எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷர்கள் மூலமாய் மீட்டு தருவார். நியாயாதிபதிகள் மூலமாய் மீட்டு தருவார். நீங்கள் ஒன்றையும் இழந்து போக மாட்டீர்கள். இழந்த நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பரலோக நன்மைகளையும் தருவார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருவார். மரணத்துக்கு பின்பாகவும் ஒரு எதிர்காலம் உண்டு. பரலோக வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. இந்த உலகத்திலேயே உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். அநேகருக்கு முன்பதாக தலை குனிந்து நிற்கிறீர்களா? வேதனையோடு இருக்கிறீர்களா? மீள வழியே இல்லை என்று சொல்லி அங்கலாய்ந்து புலம்புகிறீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு இயேசுவை தேடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார்.
நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கண்ணோக்கி பார். இயேசு மகாராஜா, இன்றைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அவரை வழியாக சத்தியமாக ஜீவனாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை வைப்பீராக, அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. இப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலை வரட்டும். எப்படிப்பட்ட கொடூரமான பாவ பழக்க வழக்கமாக இருந்தாலும், விட முடியாத பழக்கமாக இருந்தாலும், அடிமைத்தனமாக இருந்தாலும் அதை அவர்களை விட்டு அகற்றி போடும். உம்முடைய ஒரு துளி ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், பரிசுத்தப்படுத்தும். வெண்வஸ்திரம் தரிப்பி ஜெயம் கொள்ள செய்யும். உலகத்திலே பிசாசை மேற்கொள்ள செய்யும். அவனை காலின் கீழே போட்டு மிதிக்க செய்யும். வல்லமை தாரும், வரங்களை தாரும். இயேசு மகாராஜா, நம்முடைய பிள்ளைகளுக்கு சரீர நன்மைகளோடு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகி இருக்கட்டும். ஆவிக்குரிய நன்மைகள் மாத்திரமல்ல, சரீர நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இன்றைக்கு உலகத்தின் காரியங்களிலேயும் அவர்களுக்கு ஜெயத்தை கட்டளிடும், ஆசீர்வாதங்களை கட்டளிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை அவர்களை நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். என் தேவன் அப்படி செய்கிறீர்னு விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் தகப்பனே, பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். அவளை தொட்டு சுகமாக்கும். பொல்லாத கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே சுஸ்தமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்பா, வயல் வரப்புகளின் நிமித்தமாய் ஏற்படுகிற சண்டையின் நிமித்தமாய் கொலைபலி வந்துவிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறேன். குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள், எந்நேரமும் எதுவும் நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றித்தாருங்க. ஆண்டவரே, உள்ளங்களை மாற்றுங்க. அன்பின் ஆவியினால் குடும்பங்களை இணைத்து கட்டுங்க. விட்டு கொடுத்து போக நியாயமாய் நடந்து கொள்ள அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கிற இரக்கமுள்ள ஒரு சிந்தை அவர்களுக்கு கட்டளிடுங்க. குடும்பங்களுக்கு விரோதமாய் பிரிவினைகளை கொண்டு வந்து சண்டைகளை மூட்டி விடுகிற அந்தகார பிசாசின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி அதை பண்ணி சுமிக்கிறோம். பில்லி சூனிய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், மந்திரங்கள், சூனியங்கள் எல்லாம் இப்பொழுது குடும்பங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பரலோகம் திறக்கப்படட்டும். அக்கினியின் பிரசனம் இறங்கி எல்லா கட்டுகளையும் எரித்து போடட்டும். இந்த பூமியில் எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொன்னீர். கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுகிறோம். பரலோகத்தில் கட்டு அவிழ்க்கப்படட்டும். ஒரு விடுதலை உண்டாகட்டும். என்னுடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி கண்ணோக்கி பார்த்து அவர்களை தொட்டு ஆசீர்வதி. சமாதானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன்மாரை பார்க்கிறேன். கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவிமாரை பார்க்கிறேன். இன்றைக்கு அந்த துரோகத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, விபச்சார ஆவி குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். அந்த குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுங்க, அவர்களை காப்பாற்றுங்க, ரட்சிங்க, விடுதலை குடும்பத்தை கட்டி எழுப்ப செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுதே குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வரட்டும். பிள்ளைகள் கலங்கி தவித்து பிரிந்து போகாதபடிக்கு, குடும்பம் சிதையாதபடி காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். என் தேவன் அப்படி செய்கிறேன். நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.